அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி. இப்போ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் நெறைய போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நெறைய வியூவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஆ இன்ஸ்டாகிராம்லயும் நெறைய ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட தாட் இப்போ உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன மாதிரி பலன் கேட்குறீங்க? கூடவே கேள்வியும் கேட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான பலன் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கங்க. ஏன்னா, வெறும் இந்த ஒற்றை வார்த்தை அதாவது ஒரு நாள் ராசி பலன் மட்டும் போடுறதுக்கு வெறுப்பா இருக்கு. ஏதாவது புதுசா செய்யணும்னு நெறைய ஆசைகள் இருக்கு. அடுத்து கூடிய சீக்கிரத்தில வெப்சைட்டும், ஆப்பும் வரும். அத டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு ஆப்லயே உங்களோட ம் பலன்கள தெரிஞ்சுக்கிறதுக்கும், சுயஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு ஆஃபர்களும் நெறைய போடப்படுற மாதிரி இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 20/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, சப்தமி திதி காலை 9:58 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு தேய்பிறை அஷ்டமி இருக்கு. ஆ பைரவருக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாளா இருக்கும். அர்ச்சனை செய்றதும், விளக்கு போடுறதும் நல்லதா இருக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம் பகல் 1:30 வரை இருக்கு. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்கு. நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு. ஆனா அஷ்டமி திதிங்கிறனால, அது பாதிக்கு மேல நாள் சரியா இல்ல. அது புதிய முயற்சிகள தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ராகு காலத்தில பைரவர் வழிபாடு செய்றது நல்லதா இருக்கும். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:29க்கும், சூரியன் மறைவு மாலை 6:16க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. மாலை அ எந்த ஒரு நல்ல நேரமும் இல்ல. அஷ்டமி திதிங்கிறனால. அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்கு. இரவு 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. இன்னைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா, 1:51 முதல் 3:19 வரை இருக்கு. யமகண்டம் காலை 6:29 முதல் 7:57 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 9:26 முதல் 10:54 வரைக்கும் இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இதில எந்த அளவுக்கு திருப்தி இருக்குன்னு எனக்கு தெரியல. மேஷ ராசிக்கு விரயம் கண்டிப்பா. ரிஷப ராசிக்கு நல்லாவே இருக்கு இன்னைக்கு நாள். மிதுன ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா, சுறுசுறுப்பான நாள். கடக ராசிக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். கன்னி ராசிக்கு பதட்டமும், அச்சமும் இருக்கும். துலாம் ராசிக்கு கொஞ்சம் ஏற்பாடு, பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. விருச்சிக ராசிக்கு விவேகம். தனுஷ் ராசிக்கு கொஞ்சம் விரயம். மகர ராசிக்கு சந்தோஷம். கும்ப ராசிக்கு உழைப்பு. மீன ராசிக்கு நிதானம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்க மேலே தேவையில்லாத கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். சுப காரியங்களையோ புதிய முயற்சிகளையோ தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இல்லை, பதட்டமாகத்தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற்றம் ஏற்பட தாமதமும் இருக்குது. கவலை ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தனியாக வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட செயல்திறன் சில சரியில்லாத போக வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை திறம்பட செய்யணும். இல்லைன்னா பேரை கெடுத்துக்காதீங்க. வேலை இழப்பு ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாளாக இல்லை. உங்களோட மந்தமான மனநிலை, வருத்தங்கள், பதட்டங்கள் தொணக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. மனசு விட்டு அமைதியாக பேசுங்க. பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அமைதியாக போகிறது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை. இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பயணம் செய்யும்போது பணத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எரிச்சல் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் பதார்த்தத்தால தோல் அரிப்போ, இல்லன்னா அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட நம்பிக்கையும், உறுதியும் நெறையவே இருக்கு. எந்த செயலையும் நம்பிக்கையோட செஞ்சு முடிப்பீங்க. பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் குறையும். ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இன்னைக்கு எதிர்பாராத விதமா சில நன்மைகள் இருக்கு. உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நாளை வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே திருப்திகரமான பின்விளைவுகள் தரனால இந்த நாள் முழுக்க சந்தோஷமாவே போகும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இந்த நாள தெளிவா கொண்டு போறது நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆனாலும் புதிய செயல்கள தவிர்க்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கும், திறமைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களோட வேலைகள விரைவா செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்களோட செயல்பாடு முக்கியமா தெளிவான சிந்தனையோட இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டு போகும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க அ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு நகைச்சுவையோட நடந்துக்கிட்டு, ஜாலியா 2 பேரும் மனசு விட்டு பேசி, இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், அதிக நேரம் தொணக்கூட ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணவும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, மறக்க முடியாத ஒரு நாளா அமையும். முக்கியமான முடிவுகள பேசிங்க. ஆனா, முடிவுகள எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. அதே மாதிரி சேமிக்கிற வகையில பார்த்தீங்கன்னா, காப்பீடு பண்ணுறதோ, இன்சூரன்ஸ் போடுறதோ, பூர்வீக சொத்து வகையில பணவரவு ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. சேமிக்கவும், அ முதலீடு செய்யவும் இன்னைக்கு நல்ல ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திருப்தியான மனநிலை ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே ரிஷப ராசிக்கு இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு சந்தோஷமும், சுறுசுறுப்பும் எங்கேருந்து வரும்னு தெரியாது. பணவரவு தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் குடும்பத்தில இருக்கு. உறவினர்களால எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆ உத்தியோகத்தில சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும். சுபகாரியங்கள்ல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அஷ்டமியா இருக்கிறந்தாலும், காலையில வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு பலன்கள் செய்யக்கூடிய செயல்கள்ல நல்ல அ அ நம்பிக்கையோட செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கு. புதிய நண்பர்கள பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட ஆதரவு நெறையவே இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட செயல்திறன் அடுத்தவங்கள கவனத்த ஈர்க்கிற மாதிரி இருக்கும். பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாரி தான் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ, இல்லன்னா புதிய பதவியோ, இல்ல ஊதிய உயர்வுக்கோ உண்டான அ தெளிவான அ சிந்தனைகள் இல்ல முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. அத சாதகமா பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நேர்மையான அணுகுமுறை மூலியமா தொணக்கூட இன்னைக்கு சுமூகமான உறவு, சந்தோஷமான மனநிலை, இனிமையான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் போகும். அ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நாள் உங்களுக்கு சந்தோஷமா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. பயனுள்ள வகையில செலவுகளும் இருக்கு. அதனால மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா அமையிற மாதிரி இருக்கு. நல்ல வகையில அதிகமா சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாதாரணமா எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மன உறுதி உங்களுக்கு ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். தைரியமா இந்த நாள கொஞ்சம் கூட வருத்தப்படாம கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு ஆ எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்தில தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் எழுப்பாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியமா அ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பசங்க வழியில செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஆதரவா இருக்கிறது நல்லாவே இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியமான விஷயங்கள செய்யாம இருக்கிறது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. இல்லன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்க நேரும். இன்னைக்கு உங்ககிட்ட அமைதி இல்லாத ஒரு மனநிலையும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கும்.
அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா தேவை. மனச அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை மும்முரமா செய்ற மாரி தான் இருக்கு. அ வேலைய நேரத்துக்கு முடிக்க முடியாது. அதனால உங்களோட திறமையா பணியாற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் அ மெத்தனமா இருக்காதீங்க. சுறுசுறுப்பாவும், நாள அமைதியாவும் கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பொறுமை அவசியமா தேவை 2 பேருக்குள்ளயும். தொடக்கூட உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு போறது நல்லது. அவசரப்பட்டு கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்ப செலவுகள் இருக்கிறனால அத தவிர்க்க முடியாது. வீட்டு தேவைய பூர்த்தி செய்ய கடன் வாங்குற மாதிரி இருக்கு. கவனமா செலவுகள கையாண்டா கடன் வாங்குறத தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண் வலி இல்ல முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. மனச பதட்டமா இல்லாம நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தில சச்சரவுகளும், வீண் செலவுகளும், பணப்பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள நம்பி பணமோ, பொருளோ குடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா குடுத்தா திருப்பி வராது. எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தொழில் விஷயமா புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நெறையவே இருக்கு. இன்னைக்கு ஆ மனசளவுலயும் சரி, சில பதட்டங்கள் இருக்கிறனால உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உணர்ச்சி வசப்படுறதுனால தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு மனசுல ஒரு கனமான உணர்வு இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. பொறுமையா உங்களோட செயல்கள கவனமா செய்றது நல்லது. பின்விளைவுகள யோசிச்சு செய்யுங்க. முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள நேரத்துக்கு முடிக்க முடியாது. அதனால கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட உறவு முறை அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அனுசரிச்சு போனீங்கன்னா, விட்டு குடுத்து போனீங்கன்னா, அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போக முடியும். உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட்ட உணர்ச்சி வசப்படுறதுனால தான் இருக்கு. உறவுல நல்லிணக்கம் பாதிக்கும். புரிதல் குறையிற மாதிரி இருக்கு. அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன் இருக்கும். இல்லன்னா, தேவையில்லாம அ பிரச்சனைய கிளப்பாம அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு பணம் கரையிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லனாலும், இருக்கிற சேமிப்ப கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் விஷயத்துல முக்கிய முடிவுகளோ, இல்ல பரிமாற்றமோ செய்யாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தலைவலி இருக்கும். ஓய்வு எடுக்கிறதும், மனச அமைதியா வச்சுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான நாள். எந்த ஒரு முயற்சியும் நல்ல ஒரு வெற்றியை தேடி தரா மாதிரி தான் இருக்கு. எதிர்பாராம அதிர்ஷ்டங்கள் நெறையவே இருக்கு. பசங்கள ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வசதி, வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குவீங்க. செலவுகள் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நெறையவே இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இன்னைக்கு தெளிவான அ முடிவு, தெளிவான மனநிலை இருக்கனால முக்கிய முடிவுகள எடுக்கலாம். ஆனாலும் நாள் கொஞ்சம் சரியா இல்ல. கொஞ்சம் கவனமா யோசிச்சு, ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைக்கு, திறனுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். உங்களோட அபாரமான திறமைய கண்டு கூட வேலை செய்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி, திருப்தியான வேலையா இன்னைக்கு செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்பாடுல திட்டமிட்டும், பிரையாரிடைஸ் பண்ணியும், கவனமா தவறுகள் எதுவும் நடக்காம நீங்க செய்ற வேலை அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்ப வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவுல நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்கள் பேசலாம். கொஞ்சம் குடும்பத்தோடையும், துணையோடையும் இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மனசுக்கு திருப்தியும், அமைதியும் நல்லாவே இருக்கும். போற நாள் சாதகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கு. ஆ
பங்கு வர்த்தகம் இல்லன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமா இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. தெளிவான மனநிலையோட நாள கொண்டு போங்க. கணவன் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தில நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் ஈஸியா முடிவோ, வெற்றியோ காண முடியாது. கடின உழைப்பும், கடின முயற்சியும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவைப்படும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பெற்றோரோட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வியாபாரத்துல கூட்டாளிகள அனுசரிச்சு போனீங்கன்னா, கொஞ்சம் லாபம் கிடைக்கும். வேலையிலயும் சரி, கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்க அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. கூட பொறந்தவங்களால ஒரு சில அனுகூலம் கிடைக்கிற மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல பெரிய பலன் எதிர்பார்க்காம இருக்கிறதும், செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கவனமா செய்றதும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பளு அதிகமா தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இன்னைக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட வேலைகள திறமையா செயல்படுத்த முடியாது. ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டம் இல்லாம, பொறுமையா உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி, ஆ முன்னுரிமை குடுத்து நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட வேலைகள முடிக்க அ வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, திருப்திகரமான நிலை கிடையாது. உங்களோட ஈகோவ தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. அது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போங்க. விட்டு குடுத்து போங்க. அனுசரிச்சு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. திருப்தியான மனநிலை இல்ல. ஆ நெருங்கியவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அத சமாளிக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த கவனமா கையாள்றதும், செலவு செய்றதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம், நேரத்துக்கு சாப்பிடுறதும், ட நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறதும் நல்லது. இல்லன்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பசங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. கூட பொறந்தவங்களோட ஒற்றுமை கூடும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. பூர்வீக சொத்துக்களால லாபம் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு குறைய அ ஆ க குறைஞ்சு நல்லாவே நாள் சந்தோஷமா போகும். இன்னைக்கு உங்க மனச பொறுத்தளவுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றிய பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட பதட்டமான மனநிலை காரணமா, எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. வேலைகள நேரத்துக்கு முடிக்க முடியாது. தாமதங்கள தவிர்க்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட சில சிந்தனைகள், பல குழப்பங்கள் காரணமா வேலையில கவனக்குறைவால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பேர கெடுத்துக்காம உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொண சண்டை போடுற மாதிரி இருக்கு. உங்களோட மனச மாத்திக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். இல்லன்னா உறவுல நல்லிணக்கம் இருக்காது, புரிதல் இருக்காது. சந்தோஷமா நாள கொண்டு போறதுக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும், குறிப்பா அமைதியா போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அஜாக்கிரதை மற்றும் கவனம் இல்லாத காரணத்தினால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். செலவுகளையும் கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சேமிக்கலனாலும் பரவால்ல, பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமா கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறதும், மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வீண் விரயங்கள பசங்களாலயும், குடும்பத்தாராலயும் ஆக வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள குறைக்கிறது நல்லது. வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள் இருக்கு. அது மூலியமா அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி நாள கொண்டு போறது நல்லது. ஆ ஆன்மீக ஈடுபாடு நல்லதா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க பெரிய
பலன் எதிர்பார்க்க வேண்டாம். உறவினர்கள் வருகையால செலவுகளும், விரயங்களும் நிறையவே இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பதட்டம் காரணமா, குழப்பம் காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணிகள ஒப்படைக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து முடிச்சுக்கிறது ந அ தருவது நல்லது. இல்லன்னா ஒரே தப்பு செஞ்ச வேலைய திரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியான உணர்வுகள பகிர்ந்துக்கிறது நல்லது. ஈகோ எதுவும் காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசு விட்டு பேசினீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, செலவு பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு. பணத்த சமாளிக்கிறதும், செலவுகள சமாளிக்கிறதும் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கவும் முடியாது. விரயம் பண்ணாம, அ இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்க ஓய்வெடுத்தும் நிதானமும், பொறுமையும் இன்னைக்கு அவசியமா தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார விஷயமா வெளியூர் பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உதவியா இருப்பாங்க. பொருளாதார வரவு சூப்பரா இருக்கும். கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எல்லா விஷயத்திலயும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சுப காரியத்துல வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லன்னா வேலை செய்ற இடத்துல பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு. அதன் மூலியமா உங்களோட இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு ஸ்டேபிளா முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. அது நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கிற நாளா தான் அமையும். ஆ ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. கவலைப்படாம நாள கொண்டு போங்க. தொழில பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்களோட நேர்மையான முயற்சி, நல்ல ஒரு மேலதிக அ செயல் திறமையும், செயல்பாடும் மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கு. இது உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்கு உண்டான, வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல தொடர்பு இருக்கும். நல்ல பேச்சு இருக்கு. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு. மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வெளியிடங்களுக்கு ஒண்ணா போறது நல்லாவே இருக்கு. குடும்பத்தோட இன்னைக்கு நேரத்த அதிகமா ஸ்பெண்ட் பண்றது மனசுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்காக ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் வருமானம் இருக்கு. அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பணத்தை அப்படியே சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலையும் ஆற்றலும் நிறைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்கு. ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நல்ல ஒரு நாளா தான் இருக்கு. சந்தோஷமான நாளா தான் இருக்கு. பசங்களால மனமகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் இருக்கு. சுப முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலையில புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்துல இருந்த மந்த நிலை நீங்கி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. சாதகமான நாளா இன்னைக்கு கொண்டு போகறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அபாரமான நாள். உங்களோட இனிமையான வார்த்தைகள் நெருங்கிய உறவுகள மகிழ்ச்சி செய்ற மாதிரி இருக்கு. அதனால 2 பேருக்கு எல்லார் கூடயும் இன்னைக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கு. செய்ற செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் அபாரமா இருக்கும். கூட வேலை செய்றவங்க நீங்க உதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்ட பெறா மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கோ, இல்லன்னா ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பான செயல்களா தான் இருக்கும். வ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க தொணைய மகிழ்விக்கிற நாளா தான் இருக்கு. 2 பேரும் சிறந்த ஜோடியா நாள இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ என்ஜாய் பண்றத தவற விடாதீங்க. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. அதே மாதிரி செலவும் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. வங்கி சேமிப்பு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் பணத்துல கிடையாது. முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் இருக்கு. ஆற்றலோட இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் முழுக்க கும்ப ராசிக்கு இனிமையாவே போகும். ஜாலியாவே நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி, கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகளும், தடைகளும், தாமதங்களும் இருக்கத்தான் செய்யும். பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் ஏற்படலாம். உறவினர்களால வீண் பிரச்சனைகள் தோன்றும். அலுவலகத்துல வேலைப்பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும். வியாபார விஷயமா குடுக்கல் வாங்கல்ல, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மனசுல சில தேவையில்லாத கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோட சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் குறைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்களோட வளர்ச்சிக்கு உண்டான நாளா இன்னைக்கு எதுவும் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு முக்கிய முடிவுகள் தேவை கிடையாது. எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலைய செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திறமையா இன்னைக்கு உங்களோட வேலைகள கையாள வேண்டியது அவசியம். அ அடுத்தவங்கள தட்டி குடுத்து அனுசரிச்சு வேலை வாங்குறதும், அ அதே மாதிரி உங்களோட வேலைகள 1 முறைக்கு 2 முறை சரி பார்க்கிறதும் நல்லதா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட மாறுபடும் மனநிலை, அதாவது மூட் ஸ்விங் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. மனச சமநிலையோட வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சேமிக்கிறதுல தட்டுப்பாடு இருக்கு. கொ சில தேவையில்லாத செலவுகளும், தேவையான குடும்ப செலவுகளும் இன்னைக்கு நிறையவே இருக்கு. பணத்த பொறுத்தளவுக்கு விவேகமா இன்னைக்கு பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சாப்பாட்டு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது. எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி. அப்பதான் புது புது விதமா வீடியோக்கள் போடுறதுக்கும், புதுசா ஏதாவது கருத்து சொல்றதுக்கும், சில விஷயங்கள முடிவெடுத்து கொண்டு போறதுக்கும் எனக்கு உதவியா இருக்கும். உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு உண்டான கேள்வியும் கமெண்ட் பண்ணீங்கன்னா, கமெண்ட்லயே உங்களுக்கு உண்டான பதில்கள் வரும். அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவும், ஒத்துழைப்பும் எங்களுக்கு நிறையவே தேவை. தொடர்ச்சியா எங்களோட வீடியோஸ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஆல் வீடியோஸ செலக்ட் பண்ணுங்க. இல்லன்னா வெறும் உங்களுக்கு இந்த நாள் பலன் மட்டுமே வரா மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கம்.